உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவாரா, தவேகா இடம் பெறுமா அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் நேர்காணல், மிக சிறப்பாக முடிந்த நேர்காணல். அந்த நேர்காணலில் விஜய் பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார். அதை வெளியே தான் சில சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழ் இருக்கிற அந்த பழி, சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சங்கீதா விவகாரத்து, த்ரிஷாவுடன் வந்தது, இதுக்கான செல்வாக்கு எங்கேயும் குறைஞ்சி போகலை. கிட்டத்தட்ட நான் முழுசாக எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாச்சு. சினிமா, சொந்த வாழ்க்கை ஓப்பனாகவே பேசியாச்சு. அரசியலுக்கு வந்தாச்சு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி தான் இந்த அரசியலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே தேர்தல் பண்ணி பாருங்கள். மக்களுக்கு போய் விசில் சின்னத்தை கொண்டு போய் சேருங்க, மக்கள் பணியாற்றுங்க, உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க. தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை இது பண்ணுங்க. தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, வெற்றி நமக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊக்கப்படுத்தி பேசியிருக்கிறார் தலைவர். 60 பேருக்கு நேர்காணல் நடந்திருக்கு. அந்த 60 பேரில் பல பேர் உற்சாக முகத்துடன் வந்திருக்காங்க. சரிங்க, தனியாக நின்னா விஜய் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருவாரா, பெரும்பான்மையான இடங்களை அவர் பிடிப்பாரா, இந்த மாதிரியான கேள்வி மில்லியனும் கொஸ்டின் இருக்குது. அதை தாண்டி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நேற்று ரொம்ப உருக்கமாக பேசுனதுக்கான காரணம் என்னென்னா, கட்சிக்குள்ளேயே தவேகாக்குள்ளேயே ஒரு சின்ன தொய்வு, மன வருத்தம். என்னடா தலைவரை பற்றி இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த ஊடகங்களுக்கு வேற வேலையே இல்லையா. இன்னைக்கு கூட ஒரு தவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுயா, தினம் தினம் பேப்பரை திறந்து பாருங்க. இந்த பாலியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்போ வேற சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் நீலாங்கரை வீட்டு முன்னாடி கேமராவை போட்டு நின்றுவீங்க. விஜய் என்ன பண்ணாலும் உங்கள் மோக்கு உயர்த்துருதா, விஜய் என்ன பண்ணாலும் அது பேசும் பிரச்சனையா மாத்துறீங்களா, என்னையா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த கடுமையான பதிவுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்திய நிகழ்வுகள் தான். ஆனால் அந்த விஜய் ஸ்பீச்சு, அந்த 60 பேருக்கான நேர்காணல் பெரிய உற்சாகமாக மாறிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் வெளியே வந்தவங்கலாம் ஒரு பென் டிரைவ், ஒரு கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன யாது அப்படின்னு பார்க்கப்படுது, அந்த தொகுதியில் இவங்களுக்கு தெரியாமலே ஒரு குழுவை அமைத்து அதில் களப்பணி, இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தொகுதியில் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, தவேகாவுக்கு எப்படியாப்பட்ட செல்வாக்கு இருக்குது, மக்கள் பிரச்சனை எப்படி நீங்கள் முன்னிருந்து பேசணும். குறிப்பாக இந்த பூத் கமிட்டி, பூத் ரொம்ப முக்கியம். விஜய் கூட ஒரு நிர்வாகி கூட்டத்தில் சொல்லியிருந்தார், இது எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு போர்க்களம். குறிப்பாக 50 வருஷத்துக்கு அப்புறம் வருகிற எலெக்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்களம், இதை மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஃபோர்ஸாக பேசினார். இதெல்லாம் தாண்டி நேற்று செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இப்படி இவங்கெல்லாம் நேர்காணல் என்ன எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவர்களை தனியாக மீட் பண்ணி நேர்காணல்லாம் நல்லா இருக்காண்ணே, நல்லா இருக்காதுண்ணே, ஏன்னா ரொம்ப சீனியர் சும்மா ஒரு நாம்கே வாசன் பேசுந்தா, மற்றவங்களாம் கூட பேசி முடிச்சாச்சு. இதன் பிறகு ஆன்லைனில் அந்த நேர்காணல் நடைபெறும். சரி, ஓகேங்க. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, நடுவில் விஜய் இருக்கிறாரு. விஜய் 30% வாக்குகளை பெறுவார் என்பது தவேகாவினருடைய முழுமையான நம்பிக்கை. அவங்க சில ஏஜென்சிலாம் வச்சு அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. பொதுவான ஊடகங்கள் 21-22% இப்போதைக்கு வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. சரிங்க, ஒரு பக்கம் எப்பவுமே, அதாவது 2021 எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, எலெக்ஷனுக்கு 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விவாகரத்துன்ற ஒரு பிரச்சனை ஏன் சங்கீதா எடுத்துன்னு வரணும், இதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க, அப்புறம் என்னை வீட்டிலேயே சேர்க்க மாட்டேன்றாரு, நீலாங்கரை வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன், நான் இந்தியா முழுக்க எனக்கு வீடியோ கிடையாது, நான் லண்டன் பிரஜை, இப்படியா தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஏன். அப்புறம் அந்த நடிகை புகைப்படத்தை தேவைப்பட்டா வெளியிட வேணாரு, வந்தாச்சு, ஒரு திருமணத்துக்கு கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்த பிறகு அது பெரிய சலசலப்பாச்சு. அது தவேகா மத்தியில் ஒன்றுமே ஏற்படலைங்க. அது வெளியே ஊடகங்கள் தான் பேசினாங்க. நான் கூட கொந்தளிச்சுலாம் கூட பேசியிருந்தேன். இந்த உலக மகளிர் விழா நடந்து பாருங்க, அத்தனையும் தூளாக ஆகிப்போச்சு. சரி, என்டிஏ கூட்டணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா தவேகாவிற்கு, விஜய்க்கு அப்படின்னா அது 100% உண்மை. அது அவங்க மறுத்திருக்கலாம், ஒரு மாதிரி மழைப்பு ஒரு பதில் சொல்லலாம். சரி, இப்போ தொகுதி பங்கீடு பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணாமல் இருக்காங்க? வெயிட்டிங். காலம் மாறும், காய் கனியும், பணம் கையில் விழும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்காங்க. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம்.
பலருடைய அரசியல் விமர்சகருடைய கருத்து என்ன, நடுநிலையா இருக்கிறவங்களுடைய கருத்து என்னன்னா, முதல் தேர்தல் விஜய் சந்திக்கிறார், அவங்க கட்சியினருக்கு விஜய்க்கு கண்டிப்பா சிஎம் அவர் தான், பெரும்பான்மையான ஓட்டு எங்களுக்கு தான் விழும் அப்படின்னு இருந்தாலும் கல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வந்து 75 வருடம் பாரம்பரியமான கட்சி, அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவங்க. இந்த பக்கம் அதிமுக பிஜேபி வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க கிட்ட வந்து பிஜேபி கிட்ட பணபலம் இருக்குது, இறங்கி வேணாலும் பண்ணுவாங்க, மக்கள் செல்வாக்கு இருக்கு, குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு உங்க பக்கம் இருக்குது அப்படின்னா அது முழுமையான மிகப்பெரிய முழுமையான வெற்றியாக இந்த சட்டசபை எலெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்குமா? அதனால கூட்டணின்ற ஒரு விஷயத்தை இந்த தேர்தலை வச்சுக்கோங்க. இப்ப நயினா நாகேந்திரன் கிட்ட முதல்ல கேட்டிருந்தாங்க பாஜகவுடைய, ஏங்க அதெல்லாம் வதந்திங்க அப்படின்ட்டாரு. நேத்து கேட்டப்போ அதே கேள்வி கேட்டப்போ கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு அவர் தள்ளி போயிட்டார். இவர் நிர்மல்குமார் கிட்டே இதே கேள்விதான், என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க போவீங்களான்னு தவேகா கேட்ட பிறகு, உங்க யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அதாவது போவேன் போகல அப்படின்றத தாண்டி யூகங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றார். பியூல் கோஷ் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பிஜேபியினுடைய பொறுப்பாளராக வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து பிரஸ் மீட்ல கேட்குறாங்க, என்டிஏ கூட்டணியில தவேகா வருமா, குறிப்பாக விஜய் வருவாரா, விஜய் வந்து தமிழகத்தினுடைய ஒரு இளைஞர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நடிகராக தவேகாவுடைய தலைவராக இருக்கார், வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின் பொழுது அவரும் என தேர்தல் பொறுப்பு மேலிடத்துலேருந்து அமைச்சிருக்காங்க, அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இல்லைங்க வந்தே தீர்வாருங்க, இதுவும் சொல்லாமல் எங்க என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த கருத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின் பொழுது இது ஏதோ முதல் மேல் போன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் தவேகா தரப்பில் இருந்து ஆணித்தரமாக தொண்டர்கள் மத்தியிலிருந்து பொறுப்பாளர்கள் மத்தியிலிருந்து இருந்துச்சுன்னா இந்த எலெக்ஷனை எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி தனியாகவே நிற்கட்டுங்க, எங்கள் பலம் என்னன்னு நாங்கள் காட்டுறோம். ஏன்னா என்னென்ன கேலி பண்ணீங்க, எங்களை வந்து எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி என்னென்ன கேலி பண்ணீங்க, விழுப்புரம் மாநாடு சொதப்பிடன்னு சொன்னீங்க, அதை தாண்டி திருச்சியில் மாநாடு இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் உள்ள வந்த பிறகு 234 தொகுதிக்கும் தொடர்ச்சியாக வந்து விஜயோடைய பயணம் இருக்குது. அதை தாண்டி மாநாடு திருச்சியில் இருக்குது. திருச்சி கிழக்கே எங்களுக்கு தான், திருச்சி கிழக்கில் தான் வந்து விஜய் நிற்க போறாரு ஒரு தரப்புல. இங்க சென்னை பெரம்பூர்ல அங்க களப்பணியாற்ற தாவேகாவினர், இது வந்து தளபதியோட கோட்டை, இது வந்து தாவேகாவினுடைய கோட்டை, இங்க தான் நிற்க போறாரு அப்படின்னு 2 தொகுதியில் நின்னாலும் நிற்கலாம். அது இப்படி உற்சாகமா இருக்கிற இந்த தொண்டர்கள், இந்த பொறுப்பாளர்கள், இந்த நிர்வாகிகள் மத்தியில் என்னன்னா, எங்க அண்ணன் நிக்கட்டுங்க, காமிக்கிட்ட எங்க ஸ்ட்ரென்த் காமிக்கிறோம், நாங்க என்ன வேணாலும் நீங்க தானே வந்து அவங்க சொல்ற மாதிரி அரசியல் எது வேணாலும் நடக்குங்க. அது கெஜ்ரிவால் இப்படிதான் வந்து விமர்சனம் பண்ணாங்க டெல்லியில் நிற்கும் போது, எவ்வளோ பெரிய டெல்லி, எவ்வளோ பெரிய கோட்டை, கெஜ்ரிவால் நீ சும்மா தம்மா துண்டு வால் வந்து நீங்க நிக்கிற அப்படின் பொழுது அறுதி பெரும்பான்மையில் வந்து ஜெயிச்சார். ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதான், ஜெகன்மோகன் ரெட்டி கூட வந்து அவங்க அப்பாவுடைய மரணம் வந்து ஒரு அனுதாப வாக்கா கூட அது நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஆனால் மிகப்பெரிய அளவில் அவருடைய வெற்றி இருந்தது. அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இங்கே இதையே தான் வச்சு விஜய் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த திருஷா சும்மா இருந்திருக்கலாம், சும்மா கிடந்த ஒரு பார்த்திபனை சீண்டி விட்டு டெய்லியும் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்காரு. வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ அவர் சேனல், அது அந்த சேனல்லையே சொல்லிட்டு இருந்தார், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட்டன் அழுத்துங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். ஆஹா, வந்து குந்தவை சரியா வந்து நம்மளுக்கு வந்து நமக்குன்னே கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கண்டென்ட்டாக அள்ளி தண்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை மற்றவங்க யாரும் கண்டுக்கல. குறிப்பாக வந்து தாவேகாவினர், விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், அதெல்லாம் ஊடியா, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராயா, விட்டு தள்ளியா, அதெல்லாம் போச்சியா அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. நேற்று அவர் பதிவுக்கு அதை நான் கூட பேசியிருந்தோம், 3ஆம் தர மனுஷியினுடைய 3ஆம் தர பதிவுக்கு நான் மன்னிப்பு கேட்டது மிகப்பெரிய வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம், நான் கேட்டிருக்கூடாது, தெரியாம மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு திருஷா உடனே தன்னுடைய இன்ஸ்டா பதிவில் வந்து ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி போட்டு, இந்த நாயோடைய கனவில் வந்து பூனையை வேட்டையாடுவது தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இது யாரை, பார்த்திபனை சொல்றீங்களா, வேற யாரை சொல்றீங்க அப்படின்னு இந்த திருஷாவும் சும்மா இருக்க மாட்டாங்க பொழுது. திருஷாவுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பேசிக்கிட்டே இருக்கணும், அரசியலுக்குள்ள வரணும்னு ஏதோ ஆசை இருக்குது பொழுது, என்னன்னே புரியல. வந்து எல்லாரும் அரசியலுக்குள்ள வந்தா எப்படிங்க வந்து. விஜய் கூட அன்னைக்கு இந்த நேர்காணலில் பேசுனது என்னன்னா, நான் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம், நான் இங்கே அரசியலில் வந்து இவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சு, இவ்வளோ குடும்ப பிரச்சனைகளை வந்து நடுத்தருக்கு இழுத்துன்னு வந்து என்னை வந்து இது பண்ணி இந்த ஊடகங்கள்லாம் தாறுமாறாக எழுதி இப்படி நான் இருக்கணும் வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் மார்க்கெட் போன நடிகர் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 200-250 கோடி இப்போ என் படம் வரல,
தியேட்டர் பாருங்க, ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கோம். வந்து இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன படங்கள் வந்தது, எந்த படம் ஓடிச்சு, வந்து எந்த படம் ஓடிச்சு, பெரிய ஓட்டமா, தியேட்டருக்காரங்களாம் சோர்ந்து போயிருக்காங்க. அதனால வந்து நான் முழுக்க அரசியலுக்கு வந்துட்டேன், என்னை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொன்ன ஒரு விஷயம். இதுக்கிடையில் இந்திய ஜனநாயக முஸ்லீம் கட்சி நாங்கள் தாவேக்காவை விட்டு வெளியே வந்துடுறோம், தாவேக்காவனுக்கான ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அப்படி ஒரு கட்சி இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. வந்து இந்திய ஜனநாயக முஸ்லீம் கட்சி 8 மாதமாக நாங்கள் தாவேக்கா கூட இருந்தோம். விஜயோடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய கொள்கைகள் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதாக இல்லை, அதனால் நாங்கள் வெளியே வரணும். பல பேருக்கு இப்படி ஒரு கட்சி நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு பல பேருடைய கேள்வி என்னன்னா, ஏங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் தாவேக்கா கூட யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னா லெட்டர் பேட் கட்சி கூட வரலையே. அதுக்கு சரியான பதிலடியாக இந்த 2026 எலெக்ஷன் எங்களுடைய கட்சியினுடைய பதிலடியாக, மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் என்று தாவேக்காவினர் மிக சரியாக நம்புகிறார்கள். அந்த பதிலடி எப்படி ஒரு இன்னொரு பக்கம் இயக்குனர் அமீர் எப்போ பார்த்தாலும் ஏன் விஜய் சீட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு தெரியல. வந்து எப்போ பார்த்தாலும் சீட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஏதாவது லைம் லைட்டில் வரணும், அவர் பேசணுன்றதுக்காக பொழுது சிபிஐ விசாரணைக்கு பயந்து நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் கட்சி எடுத்துமே என்டிஏ கூட்டணியில் அடமானம் வச்சிடாதீங்கன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அவருடைய கதைகள்லாம் எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அது மாதிரி வந்து இந்த சிபிஐ விசாரணை அது இப்போ அரசியல் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால எனக்கு டேட்டு கொஞ்சம் தள்ளி கொடுங்க, நேர்காணல் இருக்குதுன்னு கேட்டதுனால 15ஆம் தேதி வந்து ஆஜராகுன்ட்டாங்க. 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி போய் ஆஜராக போகிறாரு. என்னங்க ஏற்கனவே 2 முறை சிபிஐயில் ஆஜராகிடுச்சு, என்ன பண்ணிட போகிறாங்க, வந்து இருக்கிற விளக்கத்தை சொல்ல போகிறாங்க. வந்து எனக்கு கரூர் சம்பவம் முழுக்க விஜய் தான் காரணம், விஜய் தான் இது ஒட்டுமொத்தமாக, ஏன்னா விசாரணையில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து அவதூறு பண்ணிக்கிட்டு போட்டு ஒரு நபர் மேலே வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் எந்த விதத்தில் நியாயம்? வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது த்ரிஷாவும் விஜயும் இந்த கல்பாத்தி கல்யாணத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து காஸ்டியூம், அந்த காஸ்டியூமை தூக்கி ரவிமோகன் கனிஷ்கா அந்த காஸ்டியூமோடு ஒப்பிட்டு போட்டுக்கிட்டு அவர் ஒரு பதிவு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வந்து ஏன்னா இந்த பெண்கள் எது பண்ணாலும் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. பெண்கள் எது பண்ணாலும் அது வந்து சமுதாயத்தில் பெரிய ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாறுது. ஆண்கள் நாங்களும் கஷ்டப்படுறோங்க, நாங்களும் பாவப்பட்ட ஜென்மங்கள் தான், ஆண்கள் மீதான தாக்குதலும் இருக்குது, இதை பலர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து என் வாழ்க்கையில் தலையிடாதுங்க, நான் பாட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை போட்டு ஏன் அடிக்கிறீங்க நீங்கன்னு ஒரு உருக்கமான பற்றி சொன்ன மாதிரி தான். வந்து ரவிமோகன் கனிஷ்கா அவங்களுடைய பிரச்சனை, அவங்க 2 பேரும் வராங்க போகிறாங்க, ஒரு பூஜையில் கலந்துக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து படம் தயாரிப்பு பண்ண போகிறாங்க. இதுக்கு எங்க விஜய் த்ரிஷாவோடு சேர்த்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. திரும்ப நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஏன் அப்படின்னு. விஜய் தனித்து நின்றால் தமிழக அரசியல் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்? முதலமைச்சர் நாற்காலியில் தனியாக தாவேக்க நின்றால் அது உட்காருமா? விஜயோட செல்வாக்கு என்ன? நாளுக்கு நாள் அந்த கள நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக விஜயோடைய இந்த அரசியல் பயணத்தில் விஜயோடைய அடுத்த கட்டமாக அவர் பயணிக்கப் போகிற அந்த மாநாடு, நிர்வாகிகள் கூட்டம், குறிப்பாக 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் சந்திப்பு எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.